ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வரவேற்கிறேன். இந்த ஆராதனையிலே கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்தகளெல்லாம் ஆண்டவரே, மீண்டுமாக ஒரு புதிய வாரத்தை காண நீர் கொடுத்த கிருபைக்காய் உம்மை துதிக்கிறோம். வழிபாட்டிலே பங்கு பெறும் எங்களை தகுதிப்படுத்தி ஆவியோடும் உண்மையோடும் உம்மை வழிபடுத்தும் உம்மை வழிபாடு செய்யும் ஒரு அருமையான அனுபவத்தை இந்த நாளிலே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கியருளும், எங்களை தகுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய ஆராதனை முறையிலே 10ஆம் பாமாலை பாடுவோம். பாமாலை 10, புதுவாழ்வு பாடலிலே 19வது பாடல். ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறுவோம். உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள
எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சேர்ந்து சொல்வோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானம், மனிதன் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்த்து வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்தாவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். பிரியமானவர்களே, நாம் கடவுளுடைய சன்னிதானத்திலே இணைந்து கடவுளை வழிபட வந்திருக்கும் நாம் அநேக சமயங்களிலே கடவுளுக்கு விரோதமாக பல காரியங்களை நாம் செய்திருக்கிறோம். எனவே இப்பொழுது நாம் ஆண்டவருடைய சரீரத்தின் இரத்தத்தையும் அவரோடு நெருங்கவும் இணைய கூடி வந்திருக்கும் நாம் மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்காற்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. கடவுள் நம் மத்தியிலே இருக்கிறார் என்ற முழு உணர்வோடு, அவருடைய அன்பு பாசம் இன்றும் நம்மீது இருக்கின்றது என்ற நம்பிக்கையோடு, ஆவியானவர் கண்டித்து உணர்த்தும் பாவங்களையும் குறைகளையும் வேதனைகளையும் நம்முடைய இயலாமையை கடவுளுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோமாக. சேர்ந்து ஜெபிப்போம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்த்து தருவோம். உடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கு இறங்கி நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் ஆவியோடும் இருப்பாராக. ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை வழிபடுவது, உம்மை சேவிப்பது எங்களுக்கு நீர் தந்த ஒரு பெரிய பாக்கியம். இதை நாங்கள் எப்பொழுதும் உண்மையோடும் ஆண்டவரே பரிசுத்தத்தோடும் உடைய சமூகத்திலே நெருங்கி வர உம்முடைய வழிபாடு அனுபவங்கள் எங்களை பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வழிபாட்டை என்றும் நாங்கள் அலட்சியப்படுத்தாமல் உம்மை சந்திக்கும் அனுபவங்களாக அதை நீர் ஆவியானவர் மூலமாய் எங்களுக்கு மாற்றி தரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். அமர்வோம். திருமறை பாடல்களை வாசிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பாடம் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் 139. சங்கீதம் 139. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே, இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளக்கிரியைகளை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன். தேவனே, நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும்.
வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம், 2ஆம் நிருபம், வசனங்கள் 13 முதல் 17 வரை. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்த எப்போதும் தேவனை சோசரிக்க கடனாளியாக இருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்பு அவர் உங்களை அழைத்தார். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல்நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரையிலும் உங்கள் சிறப்படுத்துவாராக. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 26 முடிய. யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே முண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால், இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்றீர்களே என்றால். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் மாஸ்தாயிற்று. கிறிஸ்துவே மகிமை உண்டாராக.
அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம். இந்த திருமறை தியானத்திலும் நாங்கள் உம்மை காண உம்முடைய சத்தியத்தை கேட்க ஆவியானவர் துணை புரி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த அருமையான வழிபாட்டு சமயத்திலே உங்களை சந்திக்கவும், கடவுளுடைய பெரிய கிருபை நம் அனைவரோடும் இருந்து நம்மை வழிநடத்தி வருவதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். மீண்டுமாக இந்த அருமையான வேளையிலே நாம் திருமறையை இணைந்து தியானிக்க கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் சிந்திக்க கொடுக்கப்பட்ட தலைப்பு கடவுளை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுதல் என்ற தலைப்பின் அடிப்படையிலே சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் வழிபாடு என்றால் என்ன என்பதை இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். கடவுளை வழிபடுத்துவதற்கான இயேசுவின் போதனை என்றும் சொல்லலாம். ஒருமுறை ஒரு ஆராதனையில் இருந்த ஒரு சிறுவன், அந்த ஆராதனை ஒரு பாரம்பரிய திருச்சபை அல்ல, ஒரு புதிய கண்ணோட்டத்திலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு திருச்சபை. அந்த திருச்சபை வழிபாடு நடக்கும் சமயத்திலே அங்கே இருப்பவர்களெல்லாம் அந்நிய பாஷை போன்ற வார்த்தைகளை பேசி கடவுளை துதித்த சமயத்திலே இந்த சிறுவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் வெளியிலே வந்தான். அந்த ஆலயத்தின் சற்று அருகாமையிலே இருக்கும் ஒரு வயல்வெளியிலே அவன் முழங்கால் படியிட்டு அவனுக்கு தெரிந்த ஆங்கில ஆல்பபெட்ஸ் அதை முன்னும் பின்னுமாக அவன் கூறி அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். சில நேரம் கழித்து அந்த ஆலயத்திலிருந்து சிலர் வெளியே வந்து, என்னடா சத்தம் கேட்கிறதே என்று அவர்கள் வந்து பார்க்கும் பொழுது இந்த சிறுவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய ஜெபம் நீங்களும் நானும் கேட்கப்படும் ஜெபம் அல்ல, மாறாக வெறும் ஆங்கில அந்த ஆல்பபெட்ஸை மட்டும் முன்னும் பின்னுமாக அவன் சொல்லிக்கொண்டே இருந்தான். உடனே அவனை பார்த்து, தம்பி நீ என்ன பண்ணுற என்று கேட்டதற்கு அவன் சொன்னான், உங்களைப் போல நானும் கடவுளிடத்திலே பேசுகிறேன் என்று சொன்னான். எனவே எனக்கு அருமையானவர்களே, வழிபாடு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒருவேளை சில சிக்ஷைகளை நாம் ஏற்படுத்தினாலும் கடவுளை ஆவியோடும் உண்மையோடும் வழிபடுவதற்கு நேரம் காலம் கிடையாது, இடமும் கிடையாது என்பதுதான் இயேசுவினுடைய ஒரு அருமையான ஒரு போதனையாக இருப்பதை நாம் காணுகிறோம். 2 பகுதிகளை மட்டும் உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசைப்படுகின்றேன். ஏசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். இதிலே ஏசாயா கடவுளோடு தொடர்பு கொள்ளும் அல்லது கடவுளோடு உரையாடும் ஒரு அருமையான பகுதி. இன்னொரு பகுதி சமாரிய ஸ்திரீ இயேசுவோடு உரையாடும் ஒரு பகுதி. இந்த 2 உரையாடல்களை முன்வைத்து உங்களோடு ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல், அதே போல ஏசாயா 6:1 முதல். முதலாவதாக இந்த 2 பகுதிகளை பார்க்கும் பொழுது இருவருமே கடவுளை எதிர்கொள்ளும் ஒரு அருமையான ஒரு அனுபவம், கடவுளை சந்திக்கும் ஒரு அனுபவம். Worship as encountering God. நீங்களும் நானும் ஆலயத்திற்குள்ளே வருகிறோம், நம்முடைய இல்லத்திலும் வழிபாடு நடத்துகிறோம், ஜெபிக்கிறோம். இதில் முதலாவதாக நாம் எதை காண வேண்டும் என்றால், நாம் கடவுளை காண எதிர்பார்க்கிறோம். ஏசாயாவுடைய அனுபவத்தை முதலாவது நாம் பார்க்கும் பொழுது, அவன் தேவாலயத்திற்குள்ளே பிரவேசிக்கிறான். எந்த நேரம் என்று தெரியாது, காலையிலோ மாலையிலோ என்று தெரியாது. அவன் தேவாலயத்திற்குள்ளே நுழையும் சமயத்திலே
கடவுளுடைய மகிமையை அவன் காண்கிறான். இதற்கு காரணம் என்னவென்றால், அவன் தேவாலயத்திற்குள்ளே சென்ற அவனுடைய மனநிலை என்ன என்று பார்க்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே உசியா ராஜா மரித்த ஒரு சமயம். 55 ஆண்டுகளாக ஆண்ட உசியா மரித்து விட்டார். அதற்கு பிறகு இனி எங்களுக்கு யார் என்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. இன்னொரு பிரச்சனை என்னவென்றால், அசிரிய நாட்டு தலைவர்கள், பேரரசர்கள் இஸ்ரவேல் நாட்டை நெருங்கிக் கொண்டிருந்த ஒரு சமயம். இந்த சமயத்திலே கடவுள் எங்கே என்ற ஒரு கேள்வி எல்லாரிடத்திலும் கேட்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த பாரத்தோடு தான் அவன் தேவாலயத்திற்குள்ளே நுழைகிறான். குழப்பமான ஒரு சூழ்நிலை. நாங்கள் எதை எப்படி செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை. சமாரிய ஸ்திரீயினுடைய நிலையை பார்ப்போம். அவள் அங்கே தண்ணீர் கொண்டு வர அந்த கிணற்றறையே வந்தாள். தங்களுடைய, அதாவது சமாரியர்களை யூதர்கள் ஒடுக்கப்பட்ட ஒரு நிலையாக இருக்கும் ஒரு சூழ்நிலையிலே அவள் தன்னை நியாயமானவள் என்று நிரூபிக்க அவள் அங்கே முயற்சி செய்ததை நாம் காணலாம். இரண்டாவது, இயேசுவினுடைய கேள்விகளுக்கெல்லாம் அவள் திசை திருப்பி பதில் கூறியதை நாம் காணலாம். அவளும் அந்த சமயத்திலே மிகவும் குழப்பமான, இயலாமை நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே தான் அவளை நாம் காணலாம். எனக்கு அருமையான, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வந்த இருவரும் கடவுளுடைய மகிமையை காணுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய அனுபவம் ஒரு திருக்காட்சி தான். அந்த திருக்காட்சியிலே கடவுளுடைய மகிமையை காணுகிறார். கடவுள் அரியணையிலே அமர்வதையும் அவரை சுற்றி சேராபீன்களும் கேருபீன்களும் சுற்றி இருப்பதை அவர் காணுகிறார். ஒரு தரிசனம். இந்த தரிசனத்தை கண்ட ஏசாயா தீர்க்கதரிசி கடவுள் இன்றும் ஆளுகிறார் என்ற ஒரு நம்பிக்கை பெறுகிறார். கடவுள் இன்றும் தன்னுடைய அதிகாரத்திலே இந்த உலகத்தை வைத்திருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையை அவர் காணுகிறார். இந்த சமாரிய ஸ்திரீயும் குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே இயேசுவினிடத்திலே பல கேள்விகளை கேட்கிறார். ஆனால் இயேசுவை அவள் எதிர்கொண்ட சமயத்திலே அவள் தெளிவடைகிறார். இயேசு கிறிஸ்துதான் மேசியா என்று அறிந்த அவள் ஓடி மற்றவரிடத்திலே சொல்கிறார், நான் மேசியாவை கண்டேன். எனக்கு அருமையான வழிபாடு இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நமக்கு தரும். நாம் எப்படிப்பட்ட மனநிலையிலே வழிபாட்டிற்குள்ளாக நுழைந்தாலும் நாம் வழிபடும் கடவுள் இன்றும் உலகத்தை ஆளுகிறார். அவர் இன்றும் வல்லமையுடையவர், அவர் தூய்மையானவர் என்று கடவுளுடைய மகிமையை காண நாம் வழிபாட்டுக்குள்ளே கடந்து வர அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, வழிபாடு நம்மை ஆராய்ந்து பார்க்க செய்யும் ஒரு அனுபவத்தை தருகிறது. வர்ஷிப் இஸ் an evaluating exercise. கடவுளை உண்மையோடும் ஆவியோடும் நாம் வழிபடும் சமயத்திலே, கடவுளை யார் என்று பார்க்கும் சமயத்திலே நம்மை யார் என்று பார்க்கும் ஒரு அனுபவம் வழிபாடு நமக்கு தருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி கடவுளுக்குள்ளே பிரசன்னத்தை கண்ட சமயத்திலே ஐயோ நான் அதமானேன் என்று அவன் தன்னுடைய பாவ நிலையை அறிக்கை செய்கிறான். தன்னுடைய பாவம் நிலை மட்டுமல்ல, இஸ்ரவேல் மக்களுடைய நிலையையும் அங்கே அவன் அறிக்கை செய்வதாக நாம் காணுகிறோம். Holiness of God. As you encounter the holiness of God, your sinfulness is exposed. அங்கே
கடவுளுடைய பரிசுத்த தன்மையை அவன் அறிக்கை செய்கிறான். கடவுளுடைய பாவ மன்னிப்பை அவன் பெறுவதை நாம் காண்கிறோம். கடவுளை எதிர்கொண்ட அவன் அங்கே அந்த தேவதூதர் அங்கே இருந்த ஒரு எரிகின்ற ஒரு தணலை, ஒரு கட்டையை எடுத்து அவன் நாவிலே தொடுகிறான். அவன் பரிசுத்தமாவதை காணுகிறான். இங்கே சமாரிய ஸ்திரீயினிடத்திலும் இயேசு கிறிஸ்து வழிபாடை குறித்து பேசுவதற்கு முன்பதாக நீ போய் உன்னுடைய கணவனை அழைத்து வா என்று சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார் என்றால், கடவுளை எதிர்கொள்ளும் நீங்களும் நானும் நம்முடைய பழைய வாழ்க்கை, நம்முடைய குறைகள், குற்றங்களை கடவுளுடைய சமூகத்திலே அறிக்கை செய்து மன்னிப்பை பெறும் சமயத்திலே தான் உண்மையான வழிபாடு நடைபெறும் என்பதற்காக அவளை அழைக்கிறார். அவள் உடனே இயேசுவினிடத்திலே ஒரு பாவறிக்கை செய்கிறார். ஆமாண்டவரே, நீ சொல்வது சரி என்று அங்கே தன்னுடைய பாவ வாழ்க்கையை, அதாவது தன்னுடைய வாழ்க்கை குறைகளை, குற்றங்களை இயேசுவினிடத்திலே அவள் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெறுவதை நாம் காண்கிறோம். எனவே எனக்கு அருமையான வழிபாடுக்குள்ளே வரும் நீங்களும் நாம், கடவுளை உண்மையாய் வழிபட வந்திருக்கும் நீங்களும் நாம், நம்முடைய குறைகள், குற்றங்களை இந்த வழிபாடு நாம் உணர்த்தும் சமயத்திலே அங்கே கடவுளிடத்திலே பாவ மன்னிப்பை பெற நாம் அழைக்கப்படுகின்றோம். சர்ச் ஆஃப் இங்கிலாந்து வழிபாட்டு முறையை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதாவது திருநெல்வேலி திருச்சபையினுடைய வழிபாட்டு முறைகளை எல்லாம் நீங்கள் காலை மாலை ஆராதனை எடுத்து பார்க்கும் பொழுது முதல் அழைப்பே கடவுளுடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கும் நீங்களும் நான் நம்முடைய குறைகள், குற்றங்களை கடவுளுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம் என்ற ஒரு அழைப்பு. அப்படி என்றால் கடவுளை வழிபட வந்திருக்கும் நீங்களும் நானும் நாம் தகுதியற்றவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அநேக சமயங்களில் வழிபாட்டுக்குள்ளே வரும் நீங்களும் நாம் இப்படிப்பட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மை, நாம் தாழ்மையை தரித்துக் கொள்ளாமல் மேட்டுமையோடு வரும் எந்த வழிபாடும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது என்பதை நான் மீண்டும் நினைவுபடுத்த ஆசைப்படுகின்றேன். மூன்றாவதாக இந்த பகுதியிலே வழிபாடு நம்மை ஆற்றல் படுத்தும் ஒரு அனுபவம். Worship is an empowering experience. இங்கே இந்த பகுதியை பார்க்கும் பொழுது கடவுளை தரிசித்த ஏசையா, அதற்கு பிறகு கடவுளை தரிசித்த ஏசையா மட்டுமல்ல, தான் கடவுளால் பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஏசையா, இந்த சமயத்திலே என்ன நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது, எனக்காக யார் போவார் என்று கடவுளுடைய சத்தத்தை கேட்கிறார். கடவுளுடைய சத்தத்தை கேட்கும் அவன் கடவுளுடைய கரிசனையை கேட்கிறார். எனக்காக யார் போவார்? அப்பொழுது ஏசையா தான் கடவுளோடு நெருங்கி வரும்படியாக, ஆண்டவரே நான் இருக்கிறேன் என்று தன்னை கடவுளுடைய சமூகத்திலே அவன் அர்ப்பணிக்க வைத்தான். அப்படி என்றால் இந்த ஆற்றல் படுத்தும் அனுபவம் எப்படி ஏற்படுது என்றால், வழிபாட்டிலே கடவுளுடைய சத்தத்தை கேட்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஜெபங்கள் மூலமாக மட்டுமல்ல, திருமறை வாசிப்பும் திருமறை தியானம் மூலமாக கடவுளுடைய சத்தத்தை கேட்க வழிபாடு நமக்கு ஒரு பெரிய துணையாய் இருக்கிறது. Worship expects you and me to respond. Every worship challenges you to respond. அந்த மறுமொழி எப்படி என்றால், கடவுள் நம்மை ஆற்றல் படுத்துவதை நாம் காண்கிறோம். இந்த சமாரிய ஸ்திரீ மட்டும் விதிவிலக்கா அல்ல. இயேசு என்று அறிந்த சமயத்தில் அவள் ஓடுகிறாள். தன்னுடைய இல்லத்திலே சென்று நான் மேசியாவை கண்டேன், மேசியாவை கண்டேன் என்று அவள் அங்கே சாட்சி பகிர்வதை நாம் காண்கிறோம். எனவே எனக்கு அருமையானது இந்த அனுபவத்தை, அதாவது வழிபாடு கடவுளை எதிர்கொள்ளும் ஒரு அனுபவம், கடவுளை காணும் ஒரு அனுபவம். வழிபாடு கடவுளை காணுபவது மட்டுமல்லாமல் நம்மை உண்மையாக நம்முடைய நிலையை காணும் ஒரு அனுபவத்தை வழிபாடு நமக்கு ஏற்படுத்துகிறது.
அது மட்டுமல்ல, வழிபாடானது நம்மை ஆற்றல் படுத்துகிறது. அதனால் தான் போதகர் ஆசீர்வாதம் கூறுவதற்காக நீங்கள் கடவுளுடைய சாட்சிகளாகி பணியாளர்களாக நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் என்ற ஒரு அழைப்பை கொடுக்கிறார். எனக்கு அருமையான இன்று நம்முடைய வழிபாடு எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க உங்களை அழைக்கிறேன். அநேக சமயங்களிலே நம்முடைய வழிபாட்டிலே சில தவறான பழக்கங்களை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். மக்களை முன்வைத்து கடவுளுக்கு மேலாக மக்களை உயர்த்தும் பல பழக்கங்களை நாம் எடுத்து போட அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவது, வழிபாட்டிலே இப்பொழுது நடக்கும் வழிபாட்டிலே சில சமயங்களிலே எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாமல் போகும். கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதா அல்லது மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதா என்ற ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளாக நாம் இருக்கிறோம். அநேக சமயங்களிலே வழிபாட்டுக்குள்ளே வரும் நீங்களும் நானும் தவறான எதிர்பார்ப்புகளோடு வரும். ராங் பர்செப்ஷன்ஸ். இதை மாற்ற கடவுள் நம்மை அழைக்கிறார். கடவுளை ஆவியோடும் உண்மையோடும் வழிபட வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஆவி என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு, உண்மை என்று சொல்லும் பொழுது இயேசுவினுடைய கிருபையால் கடவுளை வழிபட நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே எனக்கு அருமையானவர்களே, இந்த பரிசுத்தத்தோடு கடவுளுடைய கிருபையை பெற்று நாம் கடவுளை வழிபட கடவுள் நமக்கு கிருபை புரிவாராக. தலைகளை தாழ்த்தி பிரார்த்தனை செய்ய. அன்பும் இரக்கும் நிறைந்த எங்களெல்லாம் அநேக சமயங்களிலே நாங்கள் வழிபாட்டுக்குள்ளே நுழையும் சமயத்தில் எல்லாம் எங்களை முன்வைத்து நாங்கள் வழிபட வருகிறோம். ஆண்டவரே, உண்மையான வழிபாட்டுக்குள்ளாக எங்களை நீர் வழிநடத்தும். உண்மையான மனநிலையோடு வழிபட எங்களை நீர் வழிநடத்தும். இந்த வழிபாடு உன்னுடைய மகிமையை காணவும், உன்னுடைய மகிமைக்காகவே அமையும். நீர்தாமே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமாம். God bless you. நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய நிச்சய விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வ அல்லமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உண்டாவதற்கு முன்பே, உலகங்களும் உண்டாவதற்கு முன்பே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகும் பரமணத்தில் கிருந்து இறங்கி பரிசுத்தாவியினாலே கன்னி மரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தி பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயர்த்தெழுந்தார். பரமண்டத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சிலே வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரை மருத்துவரை நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய், ஜீவனை கொடுக்கிறவருமாய், பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய், பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய், தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். சபையார் அமரவும். திருமண அறிக்கை. நமது சபையை சேர்ந்த திரு பி. யோவான் மற்றும் திருமதி ஆர். நேசராணி மேரி அவர்களின் மகன் செல்வன் ஒய். யஷ்வந்த் ரெனிஸ் அவர்களுக்கும், சென்னை பாடிக்குப்பம் மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபை உறுப்பினர் ரெவரன் பி. இஸ்ரேல் ராஜன் மற்றும் திருமதி ஜே. ஜெயா வஷிட்டா கோல்டினா அவர்களின் மகள் செல்வி ஐ. டிஃபானி அவர்களுக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இவர்கள் இருவரும் இந்த தூய விவாகத்தில் இணையக்கூடாத காரணமோ தடையோ இருக்குமானால் அதை நமது சபையின் போதகருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கான முதலாம் அறிக்கை. ஜெபிப்போம்.
அன்பும் இறக்கும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, திருமணத்திற்காக ஆயத்தப்படும் அருமை பிள்ளைகளை இரு குடும்பங்களையும் சமூகத்திலே படைக்கிறோம். திருமண வாழ்வு ஆண்டவரே உமக்கு மகிமையான ஒரு வாழ்வாக அமைய வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவும், இந்த திருமணத்தை ஆண்டவரே நீர் முன்னின்று தேவைகளை சந்தித்து அன்பிலும் ஐக்கியத்திலும் இந்த பிள்ளைகள் வளரவும் இரு குடும்பமும் இணையவும் நீர் கிருபை புரிய வேண்டும் என்று எங்கள் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். செயலர் ஐயா அவர்கள் இப்பொழுது அறிவிப்புகளை நமக்கு வாசிப்பார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமான திருச்சபை அங்கத்தினர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை நேரத்தின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக மரண அறிவிப்புகள். நம்முடைய திருச்சபை சார்ந்த ஆர் பசுபதி பால்ராஜ் அவர்கள் தன்னுடைய 70வது வயதில் கடந்த 12ஆம் தேதி கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இவருடைய நல்லடக்கம் 13ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள களக்காடு என்ற பகுதியிலே மாலை 5 மணி அளவிலே நடைபெற்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய திருச்சபை சார்ந்த ஜி பால் சதீஷ் அவர்கள் தன்னுடைய 52வது வயதில் கடந்த 14ஆம் தேதி கர்த்தருக்குள் நித்திரடைந்தார்கள் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் நம்முடைய திருச்சபை சார்ந்த முன்னாள் செயலர் சகோதரர் மால்கம் ரமேஷ் ஜான்சனுடைய சகோதரனுடைய கணவர் ஆவார். இவருடைய நல்லடக்கம் 15ஆம் தேதி ஆம்பூர் என்ற இடத்திலே நடைபெற்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய திருச்சபையை சார்ந்த சி ஆஷா ராணி அவர்கள் தன்னுடைய 37வது வயதில் கடந்த 18ஆம் தேதி கர்த்தருக்குள் நித்திரடைந்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் நம்முடைய திருச்சபை சார்ந்த ஜெய் சந்திரகாந்த் என்பவருடைய மனைவி. இவருடைய நல்லடக்கம் கடந்த 19ஆம் தேதி சென்னையில் உள்ள கீழ்ப்பாக்க மாநகராட்சி கல்லறை தோட்டத்திலே காலை 10 மணி அளவிலே நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களை இழந்து வாடுகின்ற குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் திருச்சபையார் தயவுசெய்து உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் பொதுவான ஜெபத்திலும் தாங்கிக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 2021-2022க்கான ஓய்நாட் பாடசாலை வகுப்புகள் கடந்த வாரத்திலிருந்து ஆரம்பமாகியுள்ளது. அதாவது 13ஆம் தேதியிலிருந்து ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது. இதுவரை 230 பிள்ளைகள் இந்த ஆண்டிற்கான ஓய்நாள் பாடசாலையின் பல்வேறு வகுப்புகளில் சேர்ந்திருக்கிறார்கள். இதில் கடந்த வாரம் 174 பிள்ளைகள் மனமகிழ்ச்சியாக கூகுள் மீட் வாயிலாக நடைபெற்ற ஓய்நாள் பாடசாலை வகுப்புகளில் கலந்து கொண்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 56 பிள்ளைகள் இதில் கலந்து கொள்ளவில்லையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர் தயவு செய்து கலந்து கொள்ளாத பிள்ளைகளை ஓய்நாட் பாடசாலை வகுப்புகளில் கலந்து கொள்ள உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கோவிட்-19 தொற்று வியாதி முழுமையாக நீங்கும் வரை கூகுள் மீட் வாயிலாக நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கடந்த வாரங்களிலே தவறுதலாக ஜூம் மீட் வழியாக நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி இல்லை, கூகுள் மீட் வாயிலாக நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வகுப்புகளும் பிள்ளைகள், பெற்றோர் மற்றும் ஓய்நாட் பாடசாலை ஆசிரியர்கள் வசதிக்கு ஏற்றாற்போல் வெவ்வேறு நேரங்களிலே நடைபெற்று வருகிறது. அந்த நேரங்களும் ஆசிரியர்களால் தெரிவிக்கப்பட்டு அதற்கான லிங்கும் பிள்ளைகளுக்கு சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மூலமாக அனுப்பி வைக்கப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிகினர்ஸ் மற்றும் விடுபட்ட பிள்ளைகளை சேர்க்க விரும்பும் பெற்றோர்கள் ஓய்நாட் பாடசாலை கண்காணிப்பாளர் திருமதி எப்சிபா டேவிட்சன் அல்லது திருமதி ஃபிலோமினா அவர்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருமதி எப்சிபா டேவிட்சன் அவருடைய அலைபேசி எண் 9841873076. திருமதி ஃபிலோமினா அவர்களினுடைய அலைபேசி எண் 9940107872. நம்முடைய ஆயர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கோவிட்-19 நிவாரண உதவிக்காக அநேக திருச்சபை அங்கத்தினர்கள் மனமகிழ்ச்சியோடு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். அவர்களுடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன். நம்முடைய திருச்சபை சார்ந்த சகோதரர் W. தங்கராஜ் அவர்கள் 20,000 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். நம்முடைய திருச்சபையினுடைய ஆயர் ரெவரண்ட் டாக்டர் N.G. மேத்யூ அவர்கள் 5,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். மிஸ்டர் K.A. சத்யசீலம் என்பராஜ் அவர்கள் 5,000 ரூபாய், மிஸ்டர் தாமஸ் ஸ்டீஃபன் 5,000 ரூபாய், மிஸ்டர் ஜான்சன் ஏப்ரஹாம் 5,000 ரூபாய், பெயர் சொல்ல விரும்பாத திருச்சபை அங்கத்தின் ஒருவர் 5,000 ரூபாய், மிஸ்டர் G. சந்திரபோஸ் 2,000 ரூபாய், மிஸ்டர் J. ஹென்ரி ஜெயக்குமார் 2,000 ரூபாய், மிஸ்டர் பிரான்சிஸ் நியூலின் துரைராஜ் 2,000 ரூபாய், பெயர் சொல்ல விரும்பாத திருச்சபை அங்கத்தின் ஒருவர் 2,000 ரூபாய், மிஸ்ஸஸ் ஏஸ்வடியால் கோயில் பிள்ளை 2,000 ரூபாய், மிஸ் பி. மிருதுனா 1,500 ரூபாய், மிஸ்ஸஸ் திலகவதி 500 ரூபாய், மிஸ் இமோகன் 500 ரூபாய். ஆக மொத்தம் 57,500.
இந்த வாரத்திலே கொடுத்தவர்கள். சந்தோஷத்தோடு கொடுத்த உங்கள் அனைவரையும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறேன், நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிராம திருச்சபை கட்டுமான பணிகளுக்காக கொடுத்தவருடைய பெயரை வாசிக்கிறேன். நம்முடைய திருச்சபை சார்ந்த மிஸ்டர் J.W. வின்ஸ்டன் அவர்கள் 10,000 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த அருமையான குடும்பத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரங்களிலே நடைபெற்று வருவது போல வருகின்ற 27ஆம் தேதி ஜூன் மாதமும் ஆலய ஆராதனை சரியாக 8 மணி அளவிலே ஒளிபரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நீங்கள் ஃபேஸ்புக் வாயிலாகவும் யூடியூப் வாயிலாகவும் பார்த்து கொள்ளலாம். மாதாந்திர உர காணிக்கை மற்றும் பிரத்யேக காணிக்கைகளை செலுத்த விரும்புபவர்கள் திருச்சபையினுடைய ஆல்டர் அருகாமையிலே வைக்கப்பட்டுள்ள காணிக்கை பட்டியலை செலுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடுகின்ற உங்கள் அனைவரையும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறேன். இம்மட்டும் காத்த இம்மானுவேல் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் பரத்திலிருந்து தர ஜெபித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கும் நிறைந்த எங்களல்ல ஆண்டவரே, திருமண நாள் பிறந்த நாள் காணும் அடியார்களை இன்றைய சமூகத்திலே படைக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை நீர் கடந்த நாள் வரை கடந்த வருடம் முழுவதுமாக நீர் வழிநடத்தி இந்த புதிய ஆண்டை காண செய்த கிருபைக்காய் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு நீர் வழங்கிய நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த புதிய ஆண்டிலும் புதிய கிருபை புதிய நன்மைகளை பெற நீர் கிருபை புரிய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, துயரத்தில் இருக்கும் குடும்பங்களை உடைய சமூகத்திலே படைக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஆறுதலையும் தேர்தலையும் நீர் தந்துள்ளபடி நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. துயரத்தில் இருக்கும் அடியார்கள் தொடர்ந்து உம்மாலே ஆண்டவரே பலப்படுத்தப்பட நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்து வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை அவர்கள் உணர நாங்கள் வேண்டுகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த விஷக்கிருமியின் பாதிப்பு குறைந்து வருவதற்காக நன்றி. ஆனாலும் இதனாலே பாதிக்கப்பட்டவர்கள் இழப்புகளை சந்தித்தவர்களுடைய சமூகத்திலே படைக்கிறோம். நீர்தாமே ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் தேர்தலையும் நம்பிக்கையும் தரும்படி நாங்கள் வேண்டுகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, எங்களுடைய பேராயருக்காகவும் பேராயத்திலே பணியாற்றும் ஆயர் குடும்பங்கள், மிஷனரிமார்கள் என்று ஆண்டவரை அனைத்து திருச்சபை தலைவர்களுடைய சமூகத்திலே படைக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே தூத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி இந்த காலங்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை
தொடர்ந்து ஆண்டவரே அவர்கள் செய்ய நீர் கிருபை புரியும் வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் சபை மக்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். குறிப்பாக ஆண்டவரே ஒரு கல்யாணின் துவக்கத்திலே மக்களுடைய தேவைகளை எல்லாம் நீர் சந்தித்தோம். பிள்ளைகள் ஆண்டவரே வழி நடத்துதலுக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வழி நடத்துதலை நீர் தந்து தொடர்ந்து அவர்களுடைய படிப்பில் அவர்களுடைய பணியிலும் உடனிருந்து அவர்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகவீனமாக இருக்கும் மக்களை நீர் தொட்டு சுகமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவ்வண்ணமாக ஆண்டவரே பல்வேறு தேவைகளிலே இருக்கும் மக்களுடைய தேவைகளை இந்த வாரத்திலே நீர் சந்தித்து ஆண்டவரே கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்களை நீர் வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய கிருபை தயவு எங்களோடு எப்பொழுதும் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையிலே எங்களை நீர் வழி நடத்தும். தொடர்ந்து கர்த்தாவே இந்த புதிய வாரத்திற்குள் கடந்து வரும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியினால் நாம் வழி நடத்தணும். உம்முடைய சத்தியத்தின் வழியிலே நாங்கள் உம்முடைய சித்தத்தை புரிந்து கொள்ள நாங்கள் ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே இந்த நாளில் இந்த ஆராதனையில் பங்கு பெறும் அடியார்களை நீர் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவர் கற்றுத் தந்த ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டல இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவிர ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நாதரே கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வவல்லவர் பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆமென். God bless you friends. Stay home, stay safe.